ஹரிராம் அவர்கள் இருக்காங்க. ஆக்சுவலி ஹரிராம் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ. ஸோ அப்கமிங் ஐபிபிஎஸ் பிஓவாக இருக்கட்டும், எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், முக்கியமாக ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ இப்போ வரப்போகுது. ஸோ ஹரிராம் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐபிபிஎஸ் பிஓவாக செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ சச் அ நாலேஜபிள் பர்சன். சும்மா வந்து இவரை வச்சுட்டு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. சீரியஸாகவே பயங்கர ஸ்டஃப்டான பர்சன். நிறைய பேர் இன்டர்வியூ ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே நான் கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் நம்ம ஹரிராம் கிட்ட கேட்கலாம். ஸோ ஹரிராம் இப்போ ஐபிபிஎஸ் பிஓவா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்காரு, மகாராஷ்டிராவில் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஹரிராம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock. ஸோ 10 o'clock நைட்டு 10 o'clock. அப்போ நம்மளுக்கு நாளைக்கு வந்து அவருக்கு ஷிஃப்ட் இருக்குது. பேங்க்கில் நாளைக்கு ஒர்க் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்காக அவர் டைம் அலாட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஹரிராம் ஃபர்ஸ்ட் அதுக்கு. பரவாயில்லக்கா, நானுமே ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும். எனக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஹாப்பி தான் அது. ஏன்னா நம்ம அந்த ஒரு ஸ்டேயிங் ரிலவெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறத வந்து நானுமே அதை வந்து பார்த்துக்கலாம் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் எனக்கு நானே அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயாவது எனக்கு ட்ராக்ல தான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன்னா என்னது எனக்குமே அது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான் எனக்குமே. அவர் ரொம்ப மாடஸ்டா பேசுறாரு, ஹம்பிளா இருக்காரு. அது உண்மையிலே நாளைக்கு ஒர்க் வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் நம்மளுக்காக வந்திருக்காரு மக்களே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறேன். அண்ட் அதர் தேன் தட் இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நோ இஷ்யூஸ், நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அது ரிலேட்டடாக தனியாக கூட உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம இந்த வீடியோலேயே எல்லாமே கவர் பண்ணிடுவோம், A to Z எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ அடுத்து அப்பியர் ஆக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் ஹரிராம், இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்படி போகலான்னு நினச்சேன்னா, உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு எப்படி தயார் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு எப்படி ரெடி ஆனீங்க, ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ ஓவர் டு யூ. ஓகேக்கா, கண்டிப்பாக. ஸோ என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சென்ட்ரல் பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 1.5 years ஆயிடுச்சு. இந்த சென்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ 2022-23 சைக்கிள், அந்த சைக்கிள் நான் கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பிஓவா ஒரு 13 months ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்குமே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சவுத் இந்தியன் பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ்சி முதல்ல ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்கேன். ஸோ டிஃபென்ஸ் இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-day ப்ராசஸ், SSBங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்ட்டு. அதுல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ், உங்க பர்சனாலிட்டி அசஸ் பண்றது வந்து ரொம்பவே எக்ஸ்டென்சிவா இருக்கும். ஸோ அதுல வந்து எனக்கு இன்டர்வியூ பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் பிஓ அதோட இன்டர்வியூ போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மெயின்ஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டா போறோம், இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கும். ஏன்னா அங்க நான் ஒரு 8 times கிட்ட ரிப்பீட்டடா போயிட்டு நிறைய டைம் ஃபெயிலியர்ஸ் பார்த்து வந்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். இந்த இடத்துல இன்டர்வியூ வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவா இருக்காதுன்னு தெரியும். பட் ஸ்டில் நம்மளோட ஸ்கில் செட் வந்து இங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா க்ரௌடோட நான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் மெயின்ஸ்ல வந்து சவுத் இந்தியன் பேங்க் மெயின்ஸ்ல வந்து எனக்கு மார்க்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 marks என்னமோ தான் நான் அதிகமா வாங்கியிருந்தேன். கட் ஆஃபோட 71.25 வச்சிருந்தாங்க, நான் 74 வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். 2.75 marks மெயின்ஸ்ல. ஸோ எனக்கு மெயின்ஸ் கிளியரா இருந்தது வந்து நான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஸ்டில் கிளியரா இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்பவே தெரியும், நான் க்ளோஸா தான் கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி ஜாப் போயிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மெயின்ஸ்ல ரொம்ப டிஃபரன்ஸ் வைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்டர்வியூல வந்து நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஒரு விதத்துல ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருந்தது, எனக்கு அது எட்ஜ் இருக்கு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஐ ஹவ் டு டூ த ஜாப். நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டைனமிக்கா அந்த நேரத்தில் ஜென்ரல் அவேர்னஸ் டெவலப் பண்ணுவோம், அந்த நேரத்தில் பேங்கிங் அவேர்னஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும். ஸோ ஒர்க்கும் போயிட்டு இருந்தேன். ஸோ சைமல்டேனியஸாக இது பண்ணோம். ஸோ 2 இன்டர்வியூலையும் சவுத் இந்தியன் பேங்க் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ 2 இன்டர்வியூலையும் எனக்கு இன்டர்வியூ பத்தின ஐடியா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சவுத் இந்தியன் பேங்க் இன்டர்வியூல போகும்போது ஒரு சில விஷயங்கள் அங்க இருந்தது வந்து இது இங்க அப்படியே ஓவர்லாப் ஆனது. இன்னொரு சில விஷயங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க் பிஓல இன்டர்வியூ, அதாவது ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ அப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. அது என்னென்ன ஓவர்லாப் ஆச்சு சேஞ்ச் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பிஓ இன்டர்வியூ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 years கிட்ட பிரேக் இருந்தது எனக்கு. ஜஸ்ட் பிஃபோர் தட் ஒரு 1 or 2 months பிஃபோர் நான் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணியிருந்தேன், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 5 years ஒர்க் வந்து அதான் 5 years பிரேக்கை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அந்த கொஸ்டின் வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஃபீல் ஆகும், கொஞ்சம் லோவா கான்ஃபிடன்ஸ் ஃபீல் ஆகிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். பட் ஜஸ்ட் அந்த டைம்ல தான் நான் ஜாப் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நல்லாவே பில்ட் ஆயிருந்தது. இது இப்போ அட்டன் பண்றவங்க நிறைய பேர் பிரேக் முடிச்சுட்டு போவீங்க, உங்களுக்குமே அந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து இப்போ சென்ட்ரல் பேங்க் அதாவது ஐபிபிஎஸ்பிஓ வரும்போது எப்படி மாறும் அப்படின்னா,
நீங்க சவுத் இந்தியன் பேங்க் பிஓவா இல்ல எனி பேங்க், நீங்க எந்த பேங்க்ல வேணா கிளர்க்கா இருந்திருக்கலாம், இல்ல எனி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப நீங்க என்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, அந்த ஸ்கில் செட் இங்க எப்படி யூஸ் பண்ண முடியும், அதை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ஹரி, ஒரு நிமிஷம். இந்த சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த 5 இயர் கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களால் அங்கே மேனேஜ் பண்ண முடியும். கொஷின், இப்போ அந்த 5 இயர்ஸுமே ஒர்க்கே போல் கம்ப்ளீட்டாக படிக்கிறாங்க. 4 வருஷம் 5 வருஷம் படிக்க மட்டுமே செஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த கொஷினை எப்படி பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது? கண்டிப்பா. ஸோ 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் 5 இயர்ஸ் முடிச்சு நான் ஜாப்ல போயிருந்தேன். பட் ஜாப் போனது ஜஸ்ட் அந்த 1 மந்த் பிஃபோர் தான் ஜாப் போயிருந்தேன். பட் ஸ்டில் அந்த அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது. பட் இன்கேஸ் உங்களுக்கு நீங்க பிரேக்ல தான் இப்போ ஸ்டில் நீங்க அதில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் யுவர் ஓன் செல்ஃப். நான் 5 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணல. 5 வருஷம் அந்த பிரேக் அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டேன். ஜாப் ரிலேட்டடா கத்துக்காம இருந்திருப்பேன். பட் மற்ற விஷயங்கள் லைஃப்ல நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் மேபி நம்மளுக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய பேருக்கு சில இஷ்யூஸ் வந்துருக்கலாம். இப்போ என் கேஸ்ல வந்து எங்க அம்மா வந்து அன்எக்ஸ்பெக்டடா தவறி இருந்தாங்க. ஸோ உங்க பர்சனல் லைஃப்ல நிறைய நடந்திருக்கலாம். கோவிட் டைம்ல வந்து அஃப்கோர்ஸ் ஹோல் வேர்ல்டே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாக்னேட் ஆனிச்சு ஒரு 1 or 2 இயர்ஸ். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து எல்லாரும் பெருசா யோசிக்க மாட்டாங்க. பட் அந்த 5 இயர்ஸ்ல உங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எதனால வந்து 5 இயர்ஸ் ஆச்சு அப்படிங்கறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் இன்டர்னலா யோசிங்க. அதை யோசிச்சு அது ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க இன்டர்வியூல ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த சென்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் 5 இயர்ஸா நான் ஒர்க் பண்றேன், அதாவது பிரேக்ல இருக்கேன் அப்படின்னா, நான் இவ்வளோ பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டைம் இன்டர்வியூ போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க. ஒரு சில பேர் நடுவில் வந்து ஜாப் போயிருப்பேங்க. 5 இயர்ஸ்க்கும் போது நடுவில் ஒரு 1 இயர் பேசாம ஜாப் போலாமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் ட்ரை பண்ணியிருப்பேங்க. இன்னும் சில பேர் மேபி ரீசெண்டா ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பேங்க. ஸோ என்ன ரீசன்னால நீங்க உங்க மிஸ்டேக்ஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் உங்க சைட்ல, 1-2 வருஷத்துல வெக்ஸ் ஆயிட்டு போங்கடா அப்படின்னு ஜாப் போயிட்டு இருந்திருப்போம். அப்புறம் ஜாப் போயிட்டு மறுபடியும் ரியலைஸ் பண்ணுவோம், பேசாம நம்ம படிக்கிறதே ப்ரிப்பேர் பண்றதே பெட்டர் தானோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் இந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், மறுபடியும் ரியலைஸ் மட்டும் நான் மறுபடியும் வரதுக்கு டைம் ஆனிச்சு அப்படி மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஒரு சிலர் வந்து இப்போ எந்த ஒர்க்கும் போல, ஆனா வந்து சும்மா ஒரு டியூஷன் எடுத்து அந்த மாதிரி வந்து லைக் ஃபேக்காக வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாமான்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன், ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறது வந்து பெட்டரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு அதை ஃபாலோ பண்ணி சீரியஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே ஒரு சில விஷயங்கள் எங்கேயாவது இடிக்க சான்ஸ் இருக்கும். அது வந்து இன்டர்வியூ பேனல்ல 4-5 மெம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து 20, நம்ம வயசு என்னவோ அதோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம அந்த இது ஃபேக் பண்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியும் இல்லை நான் சின்ன சின்ன விஷயத்துல நான் இது பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த விஷயத்த நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மரா இருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னா, நான் வந்து அவங்களுக்கு ஃபார்மிங்ல ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க யூஸ்வலா நான் படிக்கிற டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்பயே நம்ம சொல்லுவோம், அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்ன ஏதுன்ட்டு. அப்பயே உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரூரல்ல இருந்து வரோம், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வரோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து ஒரு பெஞ்ச் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதே இது ஒரு மெட்ரோ சிட்டில சென்னையில டெவலப் ஆயிருக்காங்க, நல்ல ஸ்கூல்ல காலேஜஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குன்னா அவங்களோட பெஞ்ச் மார்க் ஆப்வியஸ்லி ஹையா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு சேலஞ்சிங்கான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க அதை நெகட்டிவாவோ இல்லை இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அது ஆக்சுவலா. அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் தான். 2 பேரும் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் கண்டிப்பா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அது நானா இருந்தாலும் அதான் கொடுப்பேன், நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது நீங்க கண்டிப்பா சொல்லலாம். இப்போ இயர் கேப் ரிலேட்டடாக ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஹரி. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வர்றது அவங்களோட லைக் என்ன கோரோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ். இப்போது இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னா அது ரிலேட்டட், ஆர்ட்ஸ்னா அது ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் நான் எந்த அளவுக்கு என்னை புஷ் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷின்ஸ்? ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இன்ஜினியரிங், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. ஸோ என்ஜினியரிங் வந்து எப்படி பேங்கிங்கை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிமா சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பேங்கிங் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனி கிராஜுவேட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது விச் மீன்ஸ் யார் வேணா வந்து இங்கே வந்து அடாப்ட் ஆகிக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான். இதே நீங்க டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியரா இந்த பாயிண்ட் அவங்க கொடுக்கலாம், சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட்டுங்க கண்டிப்பா. சொல்லலாம். ஆக்சுவலி நீங்க நோட் பண்ணிக்கோங்க மக்களே, பிகாஸ் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா நீங்க ஒரு வேலிடான பாயிண்ட் ஏதோ ஒன்று நம்ம சொல்றதுக்கு இது ஒரு அவங்க எனி கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எந்த கிராஜுவேட்னாலும் அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படின்றதுனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா என்னால் அடாப்ட் ஆகிக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்தரா நீங்க ஆட் ஆன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஃபர்தரா நீங்க ஆட் ஆன்ல நீங்க டெக்னிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பேங்கிங் ரிலேட்டடான எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குன்னா நீங்க இன்டெப்தா கொஞ்சம் கண்டிப்பா படிக்கணும். அதாவது பேங்கிங் ரிலேட்டட்னா இப்ப பிகாம் பண்ணிருக்கேன், எம்காம் பண்ணிருக்கேன், எம்பிஏ பண்ணிருக்கேன், இல்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா பண்ணிருக்கேன், இல்ல ஃபைனான்ஸ், இந்த பேங்கிங் எக்கனாமிக் ஃபைனான்ஸ் இந்த பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கேங்கும் போது உங்கள்கிட்ட கண்டிப்பா அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் இன்டர்வியூ பேனல்ல உட்காந்துருக்கவங்களும் இது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் படிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா 20-25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கொஸ்டின் கேட்கறது ஈஸியா இருக்கும். இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கும் போது அங்க பேனல்ல இருக்கிற ஒருத்தர் யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா மட்டும்தான் என்னை கேள்வி கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஜினியரா இருந்தாங்கன்னா மேபி பேசிக்கலா ஏதாவது 2 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நீங்க பேசிக்கலா படிச்சீங்கன்னா போதும். நீங்க டெக்னிக்கல் ஃபீல்ட் இன்ஜினியரிங் இல்ல வேற ஏதாவது ஃபீல்ட்ல நீங்க பேசிக்கலி படிச்சா போதும். இன்னொரு விஷயம் நீங்க மென்டலி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கு மெயினா சொல்றேன், இன்ஜினியரிங் படிச்சு ஜாப் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த படத்துல வெளியில அதெல்லாம் காமிப்பாங்க. அது நீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்டு வர வேணாம். ஒரு என்ஜினியரா இருந்தா நீங்க எங்க வேணா போய் எப்படி வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானது உங்களுக்கு ஹைலி ஒரு பாசிட்டிவான ஒரு இது. இப்போ இன்ஜினியர்ஸ் கேட் எக்ஸாம் படிச்சு எம்பிஏல கிளியர் பண்றதா இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதா இருக்கட்டும், டிஎன்பிசி எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க அடாப்டபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்க அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுது. ஸோ அதை நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஷேடோடய நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நானுமே இன்டர்வியூ ஐபிபிஎஸ்பியில் ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சராக தான் சொன்னேன். ஐ பர்சனலி திங்க் எனி இன்ஜினியர் கேன் டூ குட் இன் எனி அதர் ஃபீல்ட். நீங்கள் இதுலேயே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரகுராம் ராஜன் சாரா இருக்கட்டும், இல்லைனா அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் எம்டிஏ முரளி ராமகிருஷ்ணன் ஒரு சார் இருந்தார். அவரே ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். இப்போ இருக்கிற வேற எம்டி அண்ட் சிஇஓஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்து இருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கருத்துக்காக மட்டும் சொல்லலை, எனி பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம வந்து ஈவென்ச்சுவலி நம்ம ஒர்க் பண்றதுல தான் இருக்கு அடுத்தது. ஸோ அது பேங்கிங்கோட பெரிய அட்வான்டேஜ். நீங்க இதே இது ஒரு என்ஜினியரா ஒரு ரெக்ரூட் பண்றாங்கன்னா நீங்க பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீங்க முடிச்சுனா தான் வர முடியும் அப்படின்னு எலிஜிபிலிட்டியா வைப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கு, அது நீங்க படிச்சுனா மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். இங்க அந்த கேஸ் இல்லை. அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே நோன் ஒரு சுச்சுவேஷன் தான். நீங்க அது கான்ஃபிடென்ட்டா உங்க எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா எக்ஸாக்டா அது நீங்க என்ன ஸ்கில் அங்கே நீங்க கொண்டு வரலாம் அப்படிங்கறத யோசிச்சுவாங்க. பேசிக்கா இன்ஜினியரிங் என்ன கொண்டு வரணும்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் நம்பர்ஸ் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது நீங்க ஓரளவுக்கு யோசிச்சு நீங்க அங்க கொடுத்துட்டீங்கன்னா அது போதும். வேற உங்க ஃபீல்ட் ரிலேட்டடா ரொம்ப மற்ற ஃபீல்டா இருக்கும்போது கேட்க சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் பேசிக்கா பார்த்துக்கோங்க போதும். ஓகே. இப்போ ஹரி, இப்போது நான் இன்டர்வியூக்கு இன்றைக்கி போகிறேன். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த டைம்லலாம் அட்லீஸ்ட் ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடியாவது கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல மெயின்ஸ் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 1 வாரம் 10 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் வித்தின் இந்த 10 டேஸ் டைம் ஸ்பேன்குள்ளே நான் என்னென்னலாம் கவர் பண்ணலாம் மேக்ஸிமம். பிகாஸ் இப்போ நான் புதுசாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஆல்ரெடி நான் படிச்சிருப்பேன். பட் அந்த அந்த கொஸ்டின் த்ரோ பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி நான் வந்து என்னை கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் வந்து நான் ஒரு சீரீஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு டிக் பாயிண்ட் போடலாம் அப்படின்னா எதுக்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டிக் போட்டுக்கலாம் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ நீங்கள் இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்கிற ஒரு ஆன்சர் மொதல் பாயிண்ட் என்னோடது என்ன அப்படின்னா, மெயின்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5% 10% சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆனாலே தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கேங்கும் போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது. இது மொதல் பாயிண்ட். இப்போ 10 to 15 டேஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மொதல் பாயிண்டோட லிங்க் ஆகுது அந்த ஆன்சர். என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஷாக்காக இருக்காது. ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் 10 நாள் இருந்தால் ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 நாள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள்னா ஒரு 3-4 ஏரியா தான் நீங்கள் மெயினாக கவர் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அதாவது உங்களை பற்றி எல்லாமே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லை அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி பேங்கிங் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த விஷயங்கள். 2வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடா. அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி இது பேக்ரவுண்ட் ரிலேட்டடான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் டெப்தா. 3வது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வேற ஏதாவது ஃபீல்டாக இருந்தால் பேசிக் லெவலில். 4வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்டாக ஜாப் பண்ணுறீங்க இல்லை பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த டைமில் நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இங்கே இன்டர்வியூ வர வரைக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா பேசிக்லி ஏதாவது கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணலாம்.
ஸோ இவ்வளோதான் வந்து ரஃபாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஹெச்ஆர் ரிலேட்டடுக்கு ரொம்ப டைம் தேவைப்படாது. கொஞ்சம் டைம் தேவைப்படுறது வந்து கன்சியூம் பண்ணுறது பேங்கிங் அவேர்னஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ரொம்ப அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறது இல்லை. மெயின்ஸ்லையோ இல்லை ப்ரிலிம்ஸ்லையோ இருக்கட்டும். நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே கேரி ஆகும் நிறையா. இங்கே நம்ம பேங்கிங் செக்டரில் அந்த மாதிரி இல்லை. அதாவது இன்டர்வியூவில் மட்டும்தான் பேங்க்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் பேங்கிங் அவேர்னஸ் படிக்காமையே நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சுத்தமாக எனக்கு தெரியாது, 1-2 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணாலும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ தான் ஒரு ஸ்டேஜ், உங்களை பற்றின நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க பார்க்கறதுக்கு ஒரு இடம். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தனியாக நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்க வாங்குற மார்க் கூட இன்னும் அதிகமாகவே வாங்கலாம். என்ன அப்படின்னா நீங்கள் பேசிக்கலி நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன், ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. பேங்கிங் அவேர்னஸ் பற்றி என்ன ஏது, பேங்க் இன்ஃப்ளேஷன் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஏதுன்னு பேசிக்கலி சில கொஸ்டின்ஸ்லாம் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைனமிக், இப்போ அது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, இப்போ கரண்டாக இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, அடுத்த 1 இயருக்கு எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஜிடிபி அஃபெக்ட் பண்ணும், இல்லை புதுசாக வந்து ஆர்பிஐ கவர்னர் யார், அது எதனால் வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ண சான்சஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு ரஃபாக இது பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துக்குமே இது நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. ஒரே ஆன்சர் வந்து எப்படி சொல்றது, நீங்க கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. கிறிஸ்பா கிளியரா சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி வளவலான்னு போகக்கூடாது. இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதை மாடரேட்டா எனி கொஸ்டின் வந்து ஒரு 2 to 3 லைன்ஸோட நீங்க முடிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ 10 to 15 days டைம் இருக்குங்கும் போது இந்த 3-4 ஏரியா தான் இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க டக்குன்னு கவர் பண்ற மாதிரி இருக்கும். முதல்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யுவர் அஹெட் ஆஃப் த க்ரௌட். அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. அண்ட் முடிஞ்சா இது ரொம்ப முக்கியம், மார்க் இன்டர்வியூ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி நம்ம கேஆர் லாஜிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் பை இயர் மார்க் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் ஹரி வந்திருந்தாரு சென்னைக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹரியோட செஷன். எப்படின்னா கிளியர் பண்ணவங்களும் வந்து மார்க் இன்டர்வியூஸில் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே ஷேர் பண்ணி உங்களுடைய குவரிஸும் அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஹரி வந்திருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஹரி வந்து பேசின செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் கேஆர் லாஜிக்ஸ் மார்க் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ ஹரி, இன்னொன்று, இப்போ உங்களுடைய இன்டர்வியூ செஷன் எப்படி இருந்தது? நீங்கள் உள்ளே போனதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ரஃபாக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹரி. ஓகேக்கா. ஸோ இன்டர்வியூ ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூ நான் ஸ்டிக் ஆன் பண்ணுறேன், ஏன்னா அது உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களை பொசிஷன், அதாவது எந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வேறு பேனலில் போட்டிருப்பாங்க. அந்த பேனல் நீங்கள் முன்னாடி போகிறீங்களா, இல்லை நடுவில் போகிறீங்களா, பின்னாடி போகிறீங்களா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பயந்துக்க வேணாம். என்னடா முதலே நம்மள கூப்பிட்டாங்களே, மாதிரி கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அங்கே நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றவங்க போகிறவங்க என்ன கேட்டாங்க, ஏது கேட்டாங்க, அந்த ரூமர்ஸ் இல்லை அந்த டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் நடுவில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கொண்டு வரலாம், பேனல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் ஆன் எனி கேஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓரளவுக்கு ரஃபாக ஒரு ஐடியா வந்துருச்சா, இப்போ நான் வந்து ஒரு 7வது 8வது அந்த மாதிரி போனேன்னு நினைக்கிறேன் என்னோட இதில். ஸோ அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் 2-3 பேருக்கு என்ன ஆனிச்சு, என்ன போயிட்டு இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா கேட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்தோடனே நான் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டேன். இந்த சென்ஸ் நான் கம்ப்ளீட்டாக மென்டலி அந்த ஜோனுக்குள்ள நீங்கள் போயிடணும். இன்டர்வியூ போகிறோம் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ள போயிருங்க. எக்ஸ்டர்னல் திங்ஸ் எதுவுமே அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, சின்னதாக கூட அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. மென்டலி அந்த ஒரு பாசிட்டிவா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா, ஒரு காமா, இந்த ஒரு மைண்ட் செட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நானுமே அதுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க உள்ள போகும்போதுலேருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்டர்வியூல எந்த ஒரு இடத்துக்கு நீங்க சாதாரணமாக போனாலுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 3-4 பேர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம், ஒருத்தர் வெளில போறாரு அப்படின்னா அவர் ஒரு வைப் கொண்டு வருவார். அந்த ஒரு பாசிட்டிவான வைப் வந்து நம்ம கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. ஸ்மால் திங்ஸ் வந்து சம்மப் ஆகும். அதாவது கரெக்டா ப்ராப்பரா ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும், ப்ராப்பரா குரூம்டா இருக்கிறது. ரொம்ப சின்ன திங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் ஆகும். அதாவது விஷ்ணுவர்தனும் ரவிச்சந்திரன் கிரிக்கெட்டரும் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோல பேசியிருப்பாங்க. அதாவது விஷ்ணுவர்தன் படத்துல இருக்கும் போதுலாம் சின்ன அந்த முடி இருந்தா கூட இப்படி நவுத்தி வச்சுட்டு போவாங்களாம். என்ன இதெல்லாம் மேட்டர் ஆக போதா இந்த மாதிரி கேட்டதுக்கு, அந்த சின்ன திங்ஸ்லாம் நீங்க சம்மப் பண்ணி பார்க்கும்போது அது பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ரொம்ப சின்ன விஷயங்கள் நீங்க எதுவுமே கிராண்டடா எடுத்துக்க வேணாம். ஸோ உள்ள போகும்போதுலேருந்தே நான் ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தேன். அண்ட் நீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா மென்டலி இருந்துக்கோங்க.
ப்ராக்டிகல்னா என்ன சொல்றேன்னா எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியாது, யாருக்குமே தெரியாது. மேபி 1 or 2 persons மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம 1-2 கொஸ்டின் தெரியலனாலும் பரவாயில்ல, பட் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஒரு சில கொஸ்டின்கள் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னா அதை நம்ம அப்ரண்டா சொல்லிக்கலாம், இது இந்த அளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஹரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூ போனோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து போட்டு ஸ்ட்ரெஸ் கொஷின்ஸ் மாதிரி உங்களோட கோர் ரிலேட்டடாகவே திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கலாம். ஒரு சிலர் வந்து பேங்கிங் ரிலேட்டடான நியூஸு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஏதோ ஒன்று நோண்டலாம். ஒரு சிலர் ஒன்றுமே கேட்காம ரொம்ப ஃப்ரீயாக பர்சனல் கொஷின்ஸ் மட்டும் கேட்டு உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு நீங்கள் கிளம்பலான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னா நான் எப்படி என்னைய தயார்படுத்திக்கலாம்? புரியுதுக்கா. இப்போ நீங்கள் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கூட நீங்கள் ரேட் பண்ணிக்கலாம். எந்த விஷயத்தில் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு ஷிஃப்ட்டில் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், மேபி இன்னொரு ஷிஃப்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அட்லாஸ்ட் அதை எல்லாம் நாமினலாக வச்சு பெர்சன்டேஜ் மாதிரி கொண்டு வந்து அதை ஈக்குவேட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் ஃபேக்டர் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இந்த சென்ஸ் நம்ம யார் வராங்க, அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலபிள்ஸில் இருக்காது. பட் ஒரு அட்வான்டேஜ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ எம்சிக்யூ இல்லை நம்ம ரிட்டன் எக்ஸாம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த சென்ஸ் கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. பட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த கிரே ஏரியாஸ் நிறையா இருக்கும். இந்த சென்ஸ் நீங்க வந்து தப்பாவே சொல்லியிருக்கலாம், பட் த வே இன் விச் யூ மேனேஜ் டு ஆன்சர் தட் கொஸ்டின், இல்லைனா நீங்க எப்படி அதை ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு சில ஃபேக்டர் இருக்கும். இன்னும் சில டைம் நீங்க கரெக்டா சொல்லியிருந்திருக்கலாம், பட் இருந்தாலுமே உங்க ஆட்டிடியூட் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஸோ இன்டர்வியூ எப்பவுமே அந்த சப்ஜெக்டிவா தான் இருக்கும். ஸோ அவங்க வர இன்டர்வியூ கண்ட்ரோல் பேனல் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ நீங்க மைண்ட் செட் வந்து ஓப்பனாகவே வச்சுக்கோங்க, எப்படி வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியா இருந்துக்கணும். அதாவது நீங்க பேட்ஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா பால் எந்த பால் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கேம் ஆடணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பெட்டரா இருக்கும். பட் நீங்க மென்டலி நீங்க ஓப்பனா ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. ஸோ ஒரு பீப்புளும் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகாமடேட்டிவா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுப்பாங்க. மேபி எக்ஸெப்ஷனல் கேசஸ் வேணா ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல போட்டு டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். பட் மெஜாரிட்டி அகாமடேட்டிவா தான் இருக்கும். ஸோ ரொம்ப பயந்துக்க வேணாம், பட் மென்டலி ஓப்பனா இருந்துக்கோங்க. ஓகே ஓகே ஹரி, இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போவோம், ஒரு 2-3 கொஷின் தெரியாத மாதிரியே கேட்பாங்க. அப்புறமா வந்து நம்மளுக்கே அது வெக்ஸ் ஆகிடும். அடுத்து தெரிஞ்ச கொஷின் ஆனால் இருந்தால் கூட ஸ்டாமர் ஆகும், நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் மூவ் ஆன் ஆயிடலாமா, இல்லை வந்து நான் ட்ரை பண்ணலாமா? இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, இல்லை ஹாஃபாக வந்து இருக்குது, சொல்லலாமா வேண்டாமான்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னா அதை நான் சொல்லலாமா வேண்டாமா? ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து அதான் நம்ம இதுவும் அகைன் நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இந்த சென்ஸ் ஒன்று வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபுல்லாகவே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற கொஷின்ஸு, இன்னொன்று வந்து என்னடா அது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறது. அது நீங்கள் அவுட்ரைட்டாக எனக்கு தெரியல அப்படிங்கலாம். இந்த 3வது டைப் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் ஆனால் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முதலே டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுடலாம். இந்த சென்ஸ் எனக்கு இந்த கொஷின் தெரியும் சார், பட் இவ்வளோ தான் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். இப்போ நானே ஐபிபிஎஸ்பி இன்டர்வியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1-2 கொஷினுக்கு ஒரு சில கொஷினுக்கு வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் ஆன்சர் தெரிஞ்சு அதை அப்படியே சொன்னேன். இன்னொரு கொஷினுக்கு வந்து சார் எனக்கு தெரியல சார், பட் நான் இதை கெஸ் பண்ணுறேன், எனக்கு மேபி கரெக்டாக இருக்கலாம், பட் நான் இதை கெஸ் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே சொன்னேன். ஸோ நீங்கள் இது என்ன முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜொஹாரி விண்டோ அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதில் என்ன அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது 4 குவாட்ரண்டா பிரிப்பாங்க. டைம் கிடைச்சா பாருங்க. ஓப்பன், ஹிட்டனு, பிளைண்டு, அப்புறம் வந்து யாருக்குமே தெரியாது அன்னோன் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் நல்லா தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிங்கிறது தான் முக்கியம். அதாவது உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை எனக்கு ஓரளவு தான் தெரியும்னா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம் இந்த கொஸ்டின் இது நம்ம நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம், பட் ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அங்கே நடக்காது. ஒரு தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைச்சேன், அதை நான் என்ன ஏமாத்திட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்காது. ஸோ இந்த மாதிரி பாருங்க. அண்ட் சீரியஸா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கு,
அப்படிங்கும்போது கொஞ்சம் பேஷண்டா அதை வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ரிட்டன் எக்ஸாம் மாதிரி தான் எதுவுமே. இப்போ நம்ம ரீசனிங்கோ இல்ல மற்ற குவான்ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்ல மெயின்ஸோ பார்க்கும்போது சில டைம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செட் பேட்டர்ன்ல வச்சிருப்போம், இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா சில டைம் என்ன ஆகும்னா அந்த டாபிக்லாம் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா கேட்டிருப்பாங்க. அதை பார்த்தோம்னா என்னடா நம்மளுக்கு படிச்சு அந்த டாபிக்ல இவ்வளவு கஷ்டமா கேட்டாங்க, நம்ம ஹேங் ஆகி நின்ற கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி இந்த கொஸ்டின்ஸ் நம்ம விட்டுட்டு வேற கொஸ்டின்ஸ் போலாம் அப்படி மாதிரி இருக்கும். இங்கேயும் நீங்க கிட்டத்தட்ட சிமிலர் அந்த அப்ரோச் தான் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். 2-3 கொஸ்டின் நீங்க மேனேஜ் பண்ணுங்க. பட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா இன்டர்வியூ போகாது. அண்ட் எடுத்த உடனே அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஸ்டின் கொடுத்து உங்களை கொஞ்சம் இன்டர்வியூக்குள்ள கொண்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க. எடுத்த உடனே ஒரு 3-4 கொஸ்டின் போட்டு அப்ரண்டா கண்டிப்பாக்கா. ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் மேபி 1-2 பேர் இது பண்ணலாம். அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் வந்து எப்பவுமே எக்ஸாம்பிள் ஆக முடியாது. ஸோ அது இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் பிச்சின் பண்ணுவாங்க. உங்களை ஒரு கம்ஃபர்ட் ரீசன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எடுத்த உடனே இருக்கும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லை நீங்க எந்த ஊரு, என்ன படிச்சாங்க, இந்த கொஸ்டின்ஸ் தான் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகணும். அப்பதான் நீங்க இன்டர்வியூ இது பண்ண முடியும். எடுத்த உடனே உங்களை 3-4 கொஸ்டின் போட்டு டம்மு டம்னு அடிச்சிட்டாங்கன்னா நீங்க வாயை திறக்க மாட்டேங்க. அது யாரா இருந்தாலும் அதான் நடக்கும். ஸோ அது 99% நடக்காது. பட் அதான் நீங்க அதை ரெடியா இருந்துக்கலாம். மென்டலி ஒன்றும் இஷ்யூ இருக்காது. அதுல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் அடுத்த கண்டிப்பா ஒரு பால் கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி வரும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் படிச்சுட்டு போகலாம் ஹரி? கண்டிப்பா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு எது வரைக்கும்? ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பேங்க. அப்படி இல்லைன்னா அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 2 months இல்லை 1 or 2 months மேஜர் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, வேர்ல்டுக்கு என்ன, இந்தியாவுக்கு என்ன. இப்போ ரீசெண்டா என் நாலேஜ் இருக்கிறது மேஜர் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்ததுன்னா, பட்ஜெட் நடந்தது, அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே இருந்தது, அதுக்கு முன்னாடி யூஎஸ்ல வந்து பட்ஜெட்னால கண்டிப்பா பட்ஜெட்ல நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பட் நீங்க ரொம்ப பயந்துக்க வேணாம். இன்டெப்தா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் நீங்க என்ட்ரி லெவல் ஜாப் தான் வரீங்க அப்படின்ட்டு. பட் அந்த இன்டென்ட் இருக்கா உங்கள்கிட்ட, பட்ஜெட்னா என்ன, அது எதுக்காக ப்ரெசென்ட் பண்றாங்க, அதுல ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, இப்போ 12 lakhs இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட இம்ப்ளிகேஷன் என்ன, இந்த மாதிரி பேசிக்கா அட்லீஸ்ட் நீங்க அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சிருக்கீங்களா அதை பத்தி கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர அவங்க இன்டெப்தா அதுக்குள்ளார போய் கேட்க மாட்டாங்க. ஸோ அது பயந்துக்க வேணாம். அண்ட் அகைன் எக்கனாமிக் சர்வே, அப்புறம் ட்ரம்ப் வந்ததுனால உலகத்துக்கு வந்து என்ன பாதிப்பு வரும், இந்தியாவுக்கு அது மூலியமா என்ன நடந்தது, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேர்ல்டு லெவல்ல. அப்புறம் இந்த மந்த் மானிட்டரி பாலிசி வரும். இப்போ பிப்ரவரியில ஒரு மேபி இன்னும் 2-3 daysல வரும். ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது பண்ணாங்கன்னா ஏன் பண்ணாங்க. அப்புறம் ரீசெண்டா தான் இப்போ இந்த கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் புதுசா இப்பதான் வந்தாரு. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவர் இருந்தாரு, அவர் 6 years கிட்ட இருந்தாரு. அவர் எடுத்ததுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க, இதனால நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அது என்ன காரணமா இருந்தது. ஸோ அவர் லாஸ்ட் மானிட்டரி பாலிசியில இருக்கும்போது அவர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 0.5 பேசிஸ், அதாவது 50 basis point வந்து குறைச்சாரு. அதோட இம்ப்ளிகேஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க ஓரளவுக்கு பேசிக்கா நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆனா இது வரைக்கும் நான் சுத்தமா கரண்ட் அஃபேர்ஸே பார்க்கல அப்படின்னாலுமே நீங்க லாஸ்ட் 1 month எடுத்து நடந்த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் என்னென்ன, எக்கனாமி இல்ல பேங்கிங், ஃபைனான்ஸ், எக்கனாமி, இது மூணுமே ஓரளவுக்கு இன்டர்ரிலேட்டட் செக்ஷன். இது மூணுத்துலயுமே என்னென்ன ரொம்ப சிக்னிஃபிகண்டா நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பேசிக்கா என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டாபிக்ஸ்ல உள்ள டு சம் எக்ஸ்டென்ட் இறங்கி கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் படிங்க, அது போதுமான அளவு இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே ஹரி, ஓகே. ஸோ மோர் ஆர் லெஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஹரி. ஒரு ஜென்ரல் டிப் மாதிரி சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஓகேக்கா. ஸோ உங்களுக்கு அதான் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ நான் ஜென்ரலாக எப்போவுமே இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3C, அதாவது 3C வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்று வந்து கான்ஃபிடன்ஸு, 2வது கண்டென்ட்டு, 3வது கம்யூனிகேஷன். அண்ட் இது வந்து அந்த ஆர்டர்லேயே நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். அதாவது கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் கண்டென்ட், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு வெயிட்டேஜ் வந்து இது 3க்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். 3த்துல ஏதாவது ஒன்று ரொம்ப லேக் ஆனிச்சுனாலும் வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ ஆகும். கம்யூனிகேஷன் ஒரு சில பேர் தமிழ்லேயே வந்து நீங்கள் தமிழ் மீடியம் மூலியமா வந்திருப்பீங்க. ஸோ ஒரு சில இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராமல் இருக்கலாம், அதில் எந்த இஷ்யூவும் இல்லை, அதில் அவங்களுக்குமே தெரியும். நீங்கள் ஒரு சில இடத்துல தமிழில் தான் உங்களுக்கு பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 லைன் நீங்கள் தமிழில் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இங்கிலீஷில் மறுபடியும் ரிவர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேனலில் நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் தமிழில் பேசினா தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழில் பேசலாம். நான் இருக்கிற பேனல்லாம் லாஸ்ட் டைம் வந்து மற்றவங்களுக்குலாம் தமிழில் வந்து பேச சொல்லி கம்ஃபர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
பட் எனக்கு வந்து பர்சனலாக இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம். அன்லஸ் ஆர் அன்டில் அவங்க தமிழில் பேசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகாத வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மளோட அட்வான்டேஜ் வந்து நம்ம இது பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேரி பண்ணேன். அண்ட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நான் ஆல்ரெடி ஒரு சில இடத்த சொல்லியிருக்கேன். இந்த 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் இந்த 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் வந்து பார்ப்பாங்க. இது வந்து 4 ஃபேக்டர்ல வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதாவது பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங், சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், சோஷியல் எஃபெக்டிவ்னஸ், டைனமிக். இது வந்து 4 ஃபேக்டர்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ல இந்த 15 குவாலிட்டிஸும் வரும். அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு அதை கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி பாருங்க லாங் டேர்ம்ல இது. அண்ட் ஷார்ட் டேர்ம்ல மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே நம்ம இன்டர்வியூல கவர் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்க பேங்கிங், ஃபைனான்ஸ் இல்லை எம்பிஏ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க. பேங்கிங், காமர்ஸ் இந்த ரிலேட்டடான பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாம் கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வரும். மற்ற டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஓரளவுக்கு ரீசன் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டைம் இன்னும் ஒரு 3 வீக்ஸ் அது மாதிரி இருக்கும் ப்ராபப்ளி. ஓரளவுக்கு சஃபிஷியன்டான டைம் தான் நீங்கள் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். கடைசி நேரத்தில் சோக் மட்டும் ஆகாதீங்க. இந்த சென்ஸ் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க, நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் தான், டிசர்விங் கேண்டிடேட்ஸு. கடைசி நேரத்தில் அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப உங்களை டேக் ஓவர் பண்ண விட்டுக்காதீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டேங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லபடியாக போவோம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எல்லாரும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி. ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோ 2 ஷிஃப்டாக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு எப்போ ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அடுத்து நாங்கள் திருப்பி ஒரு வீடியோ எடுத்தோம். 2 டைமும் ஹரியா வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சரி. ஆக்சுவலி ரொம்ப மக்களுக்கு வந்து என் சைட்லேருந்து நான் ஏதாவது வந்து இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வாலண்டியராகவே வந்து நிறைய டைம் வந்து நான் பண்ணுறேன்க்கா, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அதுக்காக தேங்க்ஸ் சரி. ஸோ உங்களோட கரியர்லேயும் நீங்கள் அடுத்தடுத்து க்ரோ ஆக என்னோட வாழ்த்துக்கள், விஷஸ். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் யாராவது கேண்டிடேட்ஸ் யாராவது என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படின்னா நான் நம்பர் வந்து மேம்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட் உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்கேஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸில் இருந்தால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஒரு சில டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ரிவர்ட் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எனக்கு கொடுங்க. பட் கண்டிப்பாக டெஃபினட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் வந்து எதுவும் நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். Feb 8th and 9th வந்து மாக் இன்டர்வியூ நடக்க இருக்கு. திருச்சி அண்ட் மதுரையில் 2 இடத்துல நடக்க இருக்கு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பண்ணாதவங்க அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. திருச்சியில் Feb 8, மதுரையில் Feb 9 இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹரிராம் சார் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க, பர்சனலாக வந்து கேளுங்க. நான் பர்சனலாக நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அவர்கிட்ட உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஹரி. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ மேம். எல்லாருமே கண்டிப்பாக மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. யார்கிட்டயாவது அட்டன் பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ரொம்ப அது முக்கியமாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஹரி. பாய்.